தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. சமீபத்திலே நான் பார்த்த ஒரு கட்டாக் நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய வழக்கு என்பது என்னை சற்று சிந்திக்க வைத்தது. நான் பொதுச் செயலராக பணியாற்றிய காலத்திலே, அதாவது 2006 முதல் 2013 வரை நான் பணியாற்றிய அந்த காலத்திலே எனக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு கோட்டச் செயலாளர், ஒரிசா மாநிலத்திலே பத்ரக்கினுடைய கோட்டச் செயலாளர் திரு AK ராவுத். கடுமையான போராளி, எதற்கும் அஞ்சாத ஒரு நிர்வாகத்தை மிக கடுமையாக சாடக்கூடிய, நிர்வாகத்துடன் மோதக்கூடிய ஒரு வலிமையான ஒரு கோட்டச் செயலராக நான் அவரை பார்த்திருக்கின்றேன். பலமுறை அவருடைய அந்த வீரத்தையும் வேகத்தையும் பார்த்து நான் மெய்சிலித்திருக்கின்றேன். அந்த தோழர் 2018 அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார், தொழிற்சங்க காரணத்திற்காக டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் என்கின்ற செய்தியும் அறிந்தேன். அந்த நேரத்திலே அவருக்கு முழுமையான ஆதரவு அளிக்கப்படவில்லை என்கின்ற செய்தியும் கேட்டு நான் வருத்தப்பட்டிருக்கின்றேன். ஆனால் என்ன காரணத்திற்காக அவர் நிர்வாகத்தால் வேலை நீக்கம் செய்யப்பட்டார் என்கின்ற விவரம் எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்பது எனக்கும் கிடைக்கவில்லை. தற்பொழுது அந்த OA 260 2022 பதியப்பட்டிருக்கக்கூடிய கட்டாக் பெஞ்சினுடைய அந்த உத்தரவை பார்த்த பின்னால் நான் சற்றே மலைத்து போனேன். ஏனென்றால் ஒரு ASP அதே குடியிருப்பிலே இருக்கின்றார். அதாவது இவர் நம்முடைய கோட்டச் செயலாளர் குடியிருக்கக்கூடிய அதே போஸ்டல் குவார்டர்ஸிலே அவரும் இருக்கின்றார். ஒரு தவறான ஒரு பொய்யான ஒரு புகாந்திரத்தை கொடுக்கின்றார். ஒரு கோட்டச் செயலாளர் அவரை தாக்கியதாகவும், அவரை தாக்குவதற்கு வந்ததாகவும், தாக்கியதாக அல்ல தாக்குவதற்கு வந்ததாக ஒரு புகாரை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனிலே அவரை விசாரணைக்கு அழைக்கின்றார்கள். போலீஸ் விசாரணையிலே அவர் மீது எந்த விதமான குற்றங்களும் நிரூபிக்கப்படவில்லை. உடனடியாக அவர் இதனை, அதாவது அந்த அதிகாரி நிர்வாகத்திற்கு மிகவும் வேண்டியவர், எல்லா விதத்திலும் வளைந்து கொடுப்பவர் என்று நினைக்கின்றேன். அவர் உடனடியாக இந்த பிரச்சனையை ஒரு புகார் மூலமாக PMG, GPMG மற்றவர்களுக்கெல்லாம் அனுப்புகின்றார்கள். ஏதோ அவருடைய உயிருக்கே ஆபத்து இருப்பதை போன்று அவர் செல்கின்ற இடமெல்லாம், வருகின்ற இடமெல்லாம் ஆட்களை வைத்து கண்காணிக்கின்றார்கள் இந்த கோட்டச் செயலாளர் என்பது போன்ற ஒரு பிரமிப்பான, ஒரு தவறான ஒரு முகாந்திரங்களை கொண்ட புகார் அனுப்புகின்றார். அனுப்பிய பின்னால் அவரே அவருடைய கம்ப்ளைண்டிற்கு ஒரு விசாரணை அதிகாரியாக வந்திருக்கிறாராம். இந்த செய்தியெல்லாம் தற்பொழுதுதான் நான் அறிந்து கொள்கிறேன். அவரே விசாரிக்கின்றார். அவரே விசாரித்த பின்னால் அந்த கோட்ட அலுவலகத்திற்கு அவர் மாற்றப்படுகிறார். அவரே அதற்கான சார்ஜ் ஷீட்டை தயார் செய்து அனுப்புகின்றார். வெளியிட்ட பின்னாலே அவரே அதே கோட்டத்திலே சூப்பரண்டாக அவர் நியமிக்கப்படுகிறார். ஆக விசாரணை நடந்த பின்னாலே அவரே தண்டனை வழங்குகின்றார். புகார் கொடுத்தவரே புகாரை விசாரித்து, புகார் கொடுத்தவரே சார்ஜ் ஷீட் கொடுத்து, புகார் கொடுத்தவரே தண்டனையும் வழங்குகின்றார். இலாக்காவினுடைய இருந்து அவரை நீக்குவதாக தண்டனை வழங்குகின்றார். இது போன்ற ஒரு அநியாயம் நிச்சயமாக நான் இதுவரை பார்த்ததாக தெரியவில்லை. எனக்கு இந்த விஷயங்கள் எனக்கு முழுமையாக தெரியவில்லை. ஏறத்தாழ ஒரு 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்னால், அப்பொழுது ஒரிசாவினுடைய மாநில செயலராக இருந்த பிரகஸ்பதி சமல் அவர்களை கேட்டு, என்ன ரவுத்திற்கு ஏதோ அவர்களை டிஸ்மிஸ் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது, என்ன காரணம் என்று சொன்னேன். அதிகாரிகள் எல்லாம் அடமெண்டாக இருக்கின்றார்கள். நான் GPMG, PMG அனைவரிடம் சொல்லிவிட்டேன். அவர்கள் கேட்பதாக இல்லை. இவர் மட்டுமல்ல, மேலும் ஒரு கோட்டச் செயலாளர் இதே போன்று டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார். அதே கோட்டத்திலே பத்ரக்கிலே கூட அவருடன் இன்னும் 2 பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை சொன்னார். அடுத்து மேல்முறையீடு செய்வதுதானே என்று சொன்னேன். அப்பொழுது அவர் குறிப்பிட்டார், பிஸ்வால் என்கின்ற ஒரு நிர்வாக பிரிவினுடைய மாநில செயலராக இருந்தவர் எப்படி பழிவாங்கப்பட்டார் என்கின்ற விவரங்களை சொல்லி அதே போன்று இவருக்கும் நேர்ந்திருக்கிறது என்று சொன்னார். நான் அப்பொழுதெல்லாம் இதற்கு மேலாக அந்த விஷயங்களை நான் அறிந்து கொள்ளவும் இல்லை, எனக்கு தெரியவும் இல்லை. தற்பொழுது இதை பார்க்கின்ற நேரத்திலே தான் என்னால் நிச்சயமாக மனம் வெம்பி, அதாவது எப்படி இதை சொல்வது என்றே தெரியவில்லை. இதற்கு இந்த தீர்ப்பிலே மிக சரியாக சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது இந்த வழக்கிலே யார் விசாரணை செய்தாரோ, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ, யார் இதை தண்டனை கொடுக்கின்றாரோ எல்லாமே ஒரே இண்டிவிஜுவலாக இருந்தால் இது இயற்கை நீதி, பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு முறையானது அல்லவா? ஒருவரே அவருடைய காசிற்காக நீதிபதியாக இருக்க முடியாது என்கின்ற அந்த அடிப்படை கூட தெரியாமலா இப்படி நடந்திருக்கிறது என்பதை குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அவரே இந்த ஒரே ஒரு காரணத்தினாலேயே
அந்த ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற தண்டனை மற்றும் அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட் அனைத்தையும் தள்ளுபடி செய்கிறேன் என்று கூறி அவரை உடனடியாக பணிக்கு சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். அவர் இடைநீக்கம் செய்யப்பட்ட காலத்தில் இருந்து இந்த காலம் வரை அவர் பணியில் இருந்ததாக கருதி அவருக்கு பணி கொடுக்க வேண்டும் என்கின்ற உத்தரவையும் கொடுத்து ஊதியம் வேண்டுமென்றால் தர வேண்டியதில்லை என்கின்ற சொல்லி இன்று இந்த உத்தரவானது வெளிவந்திருக்கிறது. இதிலிருந்து ஒன்றை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு சாதாரண விஷயம். ஒருவர் தனக்கு தானே ஜட்ஜாக இருக்க முடியாது என்பதை தமிழகத்திலே நாம் அடிக்கடி நடத்துகின்ற இந்த டிசிப்ளினரி கிளாஸிலே கூட பலமுறை சொல்லி இருக்கின்றோம். நம்முடைய கோட்டை செயலர்கள் அத்தனை பேருக்குமே இது பெரும்பாலும் நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஆனால் இது போன்ற ஒரு முக்கியமான ஒன்றே தெரியாமல் போய் அதையும் கவனிக்காமல் மண்டல நிர்வாகம், மாநில நிர்வாகம் அனைத்துமே ஒரு தண்டனை வழங்கிட வேண்டும், தண்டனையை உறுதி செய்திட வேண்டும் என்பதற்காகவே நிர்வாகம் செயல்படுகிறது என்றால் இது என்ன நிர்வாகம்? இது போன்ற ஒரு தவறான உத்தரவினை வழங்கியவருக்கு என்ன தண்டனை இந்த நிர்வாகம் அளிக்கப் போகிறது? நீதிமன்ற தீர்ப்புகளிலே கூட இது போன்று தவறாக நடந்து கொண்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கிட வேண்டும் என்கின்ற ஒரு சரத்து சேர்க்கப்பட்டால்தான் இது போன்ற கொட்டமடிக்கின்ற குட்டி அதிகாரிகளும் பெரிய அதிகாரிகளும் ஓரளவு அடங்கி போவார்கள். தொழிற்சங்கத்தினுடைய கடமையும் இதுதான் இருக்கிறது. தொழிற்சங்கத்திலே பணம் வசூலிப்பதற்கும் இடமாற்றம் பற்றி பார்ப்பதற்கும் அல்லது அரசியலிலே ஈடுபடுத்துவதற்காக ஊழியர்களை திரட்டி அதிலே தன்னுடைய நேரங்களை செலவிடுவதும் அல்ல தொழிற்சங்கம் என்பது. தொழிற்சங்கம் என்பது தொழிலாளர்களுக்காக தொடர்ந்து பாடுபடக்கூடிய ஒரு பேர் இயக்கம். அந்த இயக்கத்திலே பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் அந்த பாதிப்பானது தனக்கு ஏற்பட்டதாக கருதி அந்த பாதிப்பினை நீக்குவதற்கான முழுமையான நடவடிக்கைகளே இறங்குவதுதான் மிகச் சரியாக இருக்க முடியும் என்பதை நெஞ்சிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் நான் ஒவ்வொரு கோட்டை கிளை செயலர்கள் மற்றும் நம்முடைய தொழிற்சங்கத்திலே தீவிரமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் வேண்டிக் கொள்வது. அருள் கூர்ந்து டிசிப்ளினரி ரூலை படியுங்கள். பல செய்திகளை நான் தொடர்ந்து நாள்தோறும் என்னுடைய வெப்சைட்டிலே yourskvs.blogspot.com தொடர்ச்சியாக இது போன்ற பல முக்கியமான நுணுக்கங்களை எல்லாம் நான் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். தினந்தோறும் 3 பதிவுகள் என்பது நிச்சயமாக இருக்கும். அவைகளை எல்லாம் நிச்சயமாக தொடர்ந்து படித்து வந்தாலே உங்களுடைய அறிவு மேம்படும், விசாலப்படுத்தப்படும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுகின்றவர்களாக ஆவீர்கள். எவன் ஒருவன் அருகிலே உள்ள ஒருவன் பாதிப்பிற்கு உள்ளாகின்ற நேரத்திலே அவனுக்கு சரியான ஒரு அறிவுரையை வழங்கி அவன் கூட இருக்கின்றானோ அவன்தான் உண்மையான தொழிற்சங்கவாதி என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.